பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவானுடைய பல பண்புகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நடந்த ஒரு சம்பவத்தோடு இந்த தியானத்தை நாம் துவங்கலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். கடந்த வாரத்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். நாம் வசிக்கிற தமிழ்நாட்டில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். ஒரு தம்பதியினர் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பதாக தான் திருமணமாகிறது. இளம் தம்பதியினர். அந்த கணவர் வந்து ஒரு மருத்துவராக, அதாவது சித்தா மருத்துவராக படித்து சித்தா மருத்துவராக இருக்கிறார். மனைவி வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா, மென்பொருள் பொறியாளராக, சாஃப்ட்வேர் ஐடி கம்பெனின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே வந்து வேலை பார்த்துட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. 2 பேருமே நன்றாக படித்தவர்கள், 2 பேருமே நன்றாக சம்பாதித்து கொண்டிருக்கிறவர்கள். 3 மாதங்களுக்கு முன்பதாக திருமணம் முடிகிறது. நான் திருமணம் முடிந்து கொஞ்ச நாட்களிலே இந்த கணவனுக்கு மனைவி மீது ஏதோ ஒரு சந்தேகம். இந்த மனைவி தனக்கு உண்மையாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி சந்தேகத்தில் வார்த்தைகள்னால அவங்கள துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நாள்ல வந்து அவங்க என்ன பண்றாங்க, வேலைக்கு போற இடத்துல அவங்க தப்பா யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவியானவர் வந்து வேலையை விடுறாங்க. அது இந்த காலத்துல இது வந்து சென்னை பட்டணத்துல நடந்தது. ஒரு நல்ல வேலை, நல்ல சம்பாதிக்கிற, படித்து நல்ல சம்பாதிக்கிற ஒரு வேலையை விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அப்புறமும் அந்த சந்தேகம் அல்லது அந்த துன்புறுத்தல்கள், வார்த்தையினால துன்புறுத்தல்கள் குறையவே இல்லை. அவங்களும் எவ்வளவோ, மனைவியும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, இல்லைங்க நான் அப்படி கிடையாது, உங்களுக்கு உண்மையா இருக்கிறேன், நம்புங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனாலும் அந்த கணவரால் ஏதோ ஒரு காரியத்தில் நம்பவே முடியல, நம்ப மாட்டேங்கிறார். அவங்க இவரை நம்ப வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவருடைய பெயரை தன்னுடைய கையில் வந்து பச்சை குத்தலை, பச்சை குத்துனா கூட அது மிஷினில் அவங்களே வந்து ஊசி ஏதோ வச்சு அழுத்தி அவங்க கையில் வந்து ரத்தத்தினால எழுதுறாங்க. அதாவது அவங்க கையை கிழிச்சு அவங்களோட கணவரோட பேரை வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க. எழுதி வச்சுட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அவருக்கு அனுப்பலாம். இந்த அளவுக்கு நான் அவங்க மேலே அன்பாக இருக்கிறேன், உங்களுக்காக மட்டும்தான் இருக்கிறேன், நீங்கள் மட்டும்தான் என்னோட வாழ்க்கைன்னு சொல்லி எழுதலாம் அப்படின்னு அதை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி அவரை புரிய வைக்கலாம்னு நினச்சது. ஆனாலும் முடியல. ஏதோ ஒரு காரணத்தினால ஃபோட்டோ எடுத்ததோடு அப்படின்னு நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் இந்த 3 மாதங்களாக அந்த துன்புறுத்தல்கள், வார்த்தைகள் எதுவுமே குறையல. கடந்த வாரத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டார்கள். இளம் வயது, 24, 25, அந்த அந்த வயது தான். அந்த அந்த கணவருக்கும் அவ்வளவுதான் வயது இருந்திருக்கும். 2 பேருமே நன்றாக படித்தவர்கள், நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க. சென்னை அப்படிங்கிற நம்ம இந்த தலைநகரத்தில் அவங்க திருமணம் முடித்து திருமண வாழ்க்கை ஆரம்பித்த ஒரு 3 மாதங்களில் ஒருவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, இன்னொருடைய வாழ்க்கை இருண்டு விட்டது. இந்த நாட்களில் இந்த நம்பிக்கை என்கிற காரியம் குறைந்து கொண்டே இருக்கிறது, அல்லது நம்பிக்கைக்குரியவர்கள் என்கிற காரியம் குறைந்து கொண்டே இருக்கிறது. நான் சொன்னது போல தம்பதிகளுக்குள்ளாக நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளுக்குள்ளாக நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது. பெற்றோர், பிள்ளைகள், நண்பர்கள் அல்லது கூட வேலை பார்க்குறவங்க, இப்படி எல்லா இடத்துலையுமே நம்பிக்கை என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் அதுக்கு ஏற்ற காரியங்களும் நடக்குது. தவறான உறவுகள், ஒருவரை ஒருவர் ஏமாற்றுகிற காரியம், நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்லி பல காரியங்கள். நம்ம நியூஸ் பேப்பரை வாசித்தாலும் சரி, அல்லது மொபைலில் நியூஸ் பார்த்தாலும் சரி, அல்லது டிவியில் நியூஸ் சேனல்ஸில் பார்த்தாலும் இந்த நாட்களில் இந்த நம்பிக்கை குறைவான காரியங்களும் நம்பிக்கை துரோகங்களும் அதிகமாகி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனா ஒரு காரியம் நம்ம புரிந்து கொள்ளணும். மனிதனுடைய வாழ்க்கையே அல்லது நம்முடைய வாழ்க்கை எல்லாமே நம்பகத்தன்மை அல்லது நம்பிக்கை அப்படின்ற ஒரு முக்கியமான புள்ளியை வைத்து தான் சுழன்று கொண்டிருக்கிறது. எடுத்துக்காட்டா, நம்ம ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறோம். அந்த பொருள் நல்லதா இருக்குன்னு சொல்லி நம்பி தான் வாங்குறோம். அல்லது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ போகிறோம். அந்த டிரைவர் வந்து நல்லபடியா ஓட்டுவாரு, வண்டி நல்லா இருக்கு, வண்டிக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நம்ம நம்புறதுனால தான்
அதை எழுதி காமிக்கிறது இல்லை. ஆனால் நம்ம மனசுக்குள்ள நம்பிக்கை இருக்கு. இந்த பஸ் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு போயிடும். இல்லை இந்த ஆட்டோ, இல்லை இந்த காரு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு இந்த கார் டிரைவரோ ஆட்டோ டிரைவரோ இல்லை நாம ஓட்டிட்டு போற காரோ போய் நம்மளை விட்டுடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இல்லாதபடிக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சாப்பிட முடியாது, சுவாசிக்க முடியாது. காத்துல வந்து ஆக்சிஜன் இல்லாம வேற எதுவும் கலந்துருக்கோ அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இல்லாம போனா சுவாசிக்க முடியாது. சாப்பிட்ற சாப்பாடு நல்ல சாப்பாடு தான், கெட்டு போனதில்லை, விஷம் வைக்கல அப்படின்னு சொல்லி நமக்கு நம்பிக்கை இருந்தாதான் நம்ம சாப்பிடவே முடியும். இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் நம்பிக்கை, நம்பகத்தன்மை இல்லாதபடிக்கு நம்ம வாழவே முடியாது. ஆனா இந்த உலகத்துல அது குறைந்து கொண்டே இருக்கிறது, குறைந்து கொண்டே இருக்கு. அதனால நம்ம நிறைய நேரத்துல ஒரு சிலர் நம்மை சுற்றி இருக்கிறவர்களோ அல்லது நம்மில் ஒரு சிலரோ வாழ்க்கையவே நம்ம நரகரமா மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நம்பிக்கை கிடையாது. எது மேலே நம்பிக்கை கிடையாது. யாரு மேலே நம்பிக்கை கிடையாது. அநேக நேரங்கள்ல இந்த நம்பிக்கை இல்லாதவர்களுடைய வாழ்க்கை அல்லது இந்த நம்பிக்கை இல்லாதவர்களுடைய அவர்களை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கை நரகமாகிவிடும். நான் சொன்ன கதையில அல்லது அந்த அந்த காரியத்துல நடந்தது போல அவர்கள் மற்றவர்களை துன்புறுத்தி அவர்களுடைய வாழ்க்கையும் துன்புறுத்தி கொண்டே இருப்பாங்க. ஆனா இந்த உலகத்துல நமக்கு ஏக்கம் என்ன? நம்மை நம்புகிற பெற்றோர் இருக்கணும், நம்மை நம்புகிற மனைவி இருக்கணும், நம்மை நம்புகிற கணவர் இருக்கணும், நம்மை நம்புகிற பிள்ளைகள் இருக்கணும். இப்ப பிள்ளைகளை கூட நம்ப முடியாத சூழ்நிலைகள் அநேகம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நாம நினைச்சுக்கிறோம் இந்த காலத்துல தான் நம்ம நிறைய வளர்ந்துருச்சு, நிறைய காரியங்கள் பெருகி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா இந்த காரியம், இந்த நம்பிக்கை இல்லாத காரியம் இன்னைக்கு ஆரம்பித்தது கிடையாது பிரியமானவர்களே. ஏதோ நேற்று இன்னைக்கோ இந்த மொபைல் வந்ததுனால இந்த காரியங்கள்லாம் இப்படி இருக்கிறதுனால அப்படின்னு கிடையாது. ஆரம்ப காலத்திலே மனிதன் எப்பொழுது பாவத்தில் விழுந்தானோ அப்பொழுது இருந்தே இந்த நம்பிக்கை என்கிற காரியம் குறைந்து விட்டது. ஆதாமும் ஏவாளும் எப்பொழுது இந்த பிசாசினால் ஏமாற்றப்பட்டார்களோ அப்பொழுதே அவர்களுக்குள்ளாக இருந்த நம்பிக்கை, ஒருவர் மீது ஒருவருக்கு வைத்திருந்த நம்பிக்கை குறைந்து விட்டது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் அநேக நேரங்களில் திருச்சபையில சொல்லியிருக்கிறேன், செய்திகளில் சொல்லியிருக்கிறேன். ஆதாம் வந்து ஏவாளை முதன் முதலாக கண்டபோது இவள் எனக்குரியவள், என்னிலிருந்து எடுக்கப்பட்டவள், என் எலும்பின் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறார் என்று சொல்லி அவ்வளவு உற்சாகத்தோடு கவிதை பாடின அந்த ஆதாம் பாவத்துல விழுந்த அடுத்த நொடி ஆண்டவர் கேட்கும்போது, ஆஹ் நீ இதை சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுகிறார்? நீர் தந்த மனுஷியானவள், நீர் தந்த மனுஷியானவள் எனக்கு இதை கொடுத்தால் நான் அதை சாப்பிட்டேன். என்ன பண்றாங்க? ஒருவர் மேல ஒருவர் நம்பிக்கை இல்லாததுனால தங்களுடைய தப்பை தாங்களே ஒப்புக்கொள்ளாமல் அந்த தப்பை மற்றவர்கள் மேல போட விரும்புறாங்க. நான் பண்ணல, அவங்க தான் பண்ணாங்க, எனக்கு இது சம்பந்தம் கிடையாது, இதனாலதான் நான் இப்படி பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறேன், இதனாலதான் இந்த தப்பு செய்யறேன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சுமத்தி தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அதனாலதான் ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கை இல்லை. நம்ம அவங்கள மாட்டிட்டு நம்ம எப்படியா தப்பிச்சிடலாம். அப்ப இன்னொருத்தர் என்ன நினைப்பாங்க? எனக்கு என்னை நம்புவாங்களா? இந்த உறவுல நாங்க இருக்கிறேன், இந்த திருமண உறவுலையோ அல்லது பெற்றோர் பிள்ளைகளாவோ நண்பர்களாகவோ கூட வேலை பார்க்கிறவங்களாவோ திருச்சபை உறுப்பினர்களாகவோ இருக்கிறோம். நாம ஒருவரை ஒருவர் நம்புகிறோமா? முழுமையாக நம்புகிறோமா? முழுமையான நம்பிக்கை என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். யாரையும் முழுசா நம்ப முடியல. சொல்றோம்ல, முழுசா நம்பி ஒரு காரியத்தை சொல்ல முடியல, முழுசா நம்பி என் மன வேதனையை கொட்ட முடியல. ஏன்னா யார்கிட்ட எப்ப போய் இந்த காரியம் சொல்லுவாங்களோ, மற்றவங்கள நம்ப முடியலையே, ஏன் நான் இந்த கஷ்டத்துல இருக்கேன், இந்த கஷ்டத்துல இருக்கேன், நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா நாம முதலாவது யோசிக்க வேண்டிய காரியம், நாம நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறோமா? ஏன்னா இந்த பூமியில நம்பிக்கையற்றவர்களாய் போய்விட்டோம் என்றால்
வாழ்க்கை நரகமாகிவிடும். ஏதோ ஒரு காரியத்தில் நாம் நம்புவேன். நம்ம நினைக்கிற இந்த வாழ்க்கையில நம்ம நம்புவதற்கு ஒன்றுமே கிடையாது, நமக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா அது முழு உண்மை அல்ல. அநேகர் நம்பிக்கைக்குரியவங்களா இல்லாதவங்களா இருந்தாலும் ஒருவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து என்றென்றும் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எபிரேயர் 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். எப்பொழுது நம்பிக்கை குறையும்? மக்கள் மாறிக்கொண்டே இருக்கும்போது, ஐயோ இவங்க நேத்து இப்படி இருந்தாங்க, இப்ப இப்படி இருக்காங்க, நேத்து இப்படி பேசினாங்க, இப்ப இப்படி பேசுறாங்க, நேத்து இப்படி யோசிச்சாங்க நம்மளை பத்தி, இப்ப இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனிதர்கள் அல்லது யாராவது மாறிக்கொண்டே இருக்கும்போது நம்பிக்கை குறைவதற்கான அல்லது நம்பிக்கைக்குரிய தன்மை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்பதான் நல்லா இருந்தாங்க, அதுக்குள்ள இப்படி கோவப்படுறாங்களே. இப்பதான் நல்லா பேசிட்டு இருந்தாங்க, அதுக்குள்ள எரிச்சல் பட்டுட்டாங்களே. இப்பதான் பேசிட்டு இருந்தாங்க, அதுக்குள்ள அடிச்சுட்டாங்களே. ஏன்னா மக்கள் மாறிக்கொண்டே இருக்கிறோம், நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாறாதவராக இருக்கிறார். எப்பொழுதும் மாறாதவராக இருக்கிறார், எப்பொழுதுமே மாறாதவராக இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அதனால நாம நம்பிக்கையை இழக்க தேவை கிடையாது. அவர் மாறாதவராய் இருக்கிறபடினால நாம நம்பிக்கையை இழக்க தேவையில்லை. அவர் முழுமையான நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். நாம் அவரை முழுமையுமாக நம்ப முடியும். நாம் அவரை முழுமையுமாக நம்ப முடியும். அவர் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய கிருபை என்றென்றும் இருக்கிறது. அவருடைய அன்பு நீடித்த காலமா இருக்கிறது. நாம நல்லவங்களா இருக்கிறதுனால கிடையாது, அவர் அன்பாய் இருக்கிறதுனால, அவர் கிருபையாய் இருக்கிறதுனால நாம் அவரை தொடர்ந்து நம்ப முடியும். நேத்து அவருடைய அன்பு இருக்கு, இன்னைக்கு அவருடைய அன்பு கிடையாது, நாளைக்கு இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு கிடையாது. நேற்றும் அவர் நேசித்தார், இன்றும் நேசிக்கிறார், நாளையும் நேசிப்பார். இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய நம்பிக்கைக்குரியவராக இருக்கும்போது, நாம் இவரை முழுமையுமாக நம்பும்போது நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்ற முடியும். அவரை முழுமையுமா நம்பும்போது, அவர் எப்படி எல்லாருடைய நம்பிக்கைக்கும் பாத்திரமாக இருக்கிறாரோ, இந்த இயேசு கிறிஸ்து கிட்ட போய், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையும் இதே போல நம்பிக்கைக்குரிய வாழ்க்கையாக, நானும் சூழ்நிலைக்கேற்றபடி மாறாதவனாக, சூழ்நிலைக்கேற்றபடி மாறாதவளாக இருந்து மற்றவர்கள் என்னை நம்பும்படியாக ஒரு உண்மையான வாழ்க்கை, ஒரு மெய்யான வாழ்க்கை, மற்றவர்களை நான் நம்பவும் மற்றவர்கள் என்னை நம்பும்படியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கும்போது, இந்த ஆண்டவர் நம்மை அவரை போல நம்பிக்கைக்குரியவர்களாக மாற்ற முடியும். உடனே எல்லாரும் நம்பிடுவாங்களா அப்படின்னா சொல்ல முடியாது. நாம நம்பிக்கைக்குரியவங்களா இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. நாம நம்பிக்கைக்குரியவங்களா இருந்தாலும் மற்றவங்க நம்ம நம்புவாங்களா அப்படின்னு சொல்லி எந்த கேரண்டியும் கிடையாது. அதுல ஒரு நல்ல எக்ஸாம்பிள், இயேசு கிறிஸ்துவே அநேகர் நம்புவது கிடையாது. விசுவாசிகள் ஆனதுக்கு அப்புறமும் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்பாமல் நமக்கு நாமே முடிவெடுத்து நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய பாதையில வைத்து கொண்டு இருக்கிறோம். எதனால நாம தீர்மானங்கள் நம்மை சுயத்தை சார்ந்து, சுய அனுபவத்தை சார்ந்து, சுய ஞானத்தை சார்ந்து இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்னும் நாம் இயேசுவை முழுமையாக நம்பவில்லை. இயேசு கிறிஸ்துடைய அன்பிற்கு முழுமையாக நம்ம விட்டு கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்துடைய ஞானத்திற்கு, இவர் என்னை சரியாக நடத்துவார், என்னை வழி நடத்துவார் என்பதை நாம் முழுமையாக நம்பாதபடிக்கு இருப்பதனாலதான் நம்ம ஆண்டவருடைய பட்சமாக நம்ம முடிவுகளை எடுக்கிறது கிடையாது. ஸோ இயேசு கிறிஸ்துவே மக்கள் நம்பாத போது நம்மளை முழுசா நம்பணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குரிய காரியம்தான், சாத்தியமற்ற காரியம்தான். ஆனா அதுக்காக நாம நம்பிக்கை இல்லாதவங்களா போயிடக்கூடாது, நாம நம்பிக்கைக்குரியவங்களா இல்லாதவங்களா மாறிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில
மற்றவர்கள் நம்மிடத்துல பேசும்போது, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, இவங்க நம்பிக்கைக்குரியவங்க தான். இவங்க பேச்சுல உண்மை இருக்கு. இவங்களோட பேச்சுல நம்பிக்கை தன்மை கண்டிப்பா வருது அப்படின்னு சொல்லி அவங்க புரிந்து கொள்ளும்படியான வார்த்தைகளும் வாழ்க்கையும் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அது மிக முக்கியமான காரியம். ஏன்னா நேத்து ஒண்ணு சொல்லிட்டு இன்னைக்கு ஒண்ணு சொல்லக்கூடாது. நேத்து ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு சொல்லி மாத்தி மாத்தி பேசக்கூடாது. மாத்தி மாத்தி நம்ம மாறிட்டே இருக்கக்கூடாது. உலகம் மாறும், மற்றவர்கள் மாறலாம். ஆனால் தேவனுடைய அன்பு, தேவன் மாறாதவர். அதன் அடிப்படையில் நானும் மாறாதவனா இருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போக தேவையில்லை. இந்த இயேசு கிறிஸ்து மாறாதவராய் இருக்கிறபடியினால, அவருடைய மாறாத தன்மையினால நாம் அவரை முழுமையுமாக நம்பலாம். அவரை முழுமையுமாக பற்றி கொள்ளலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்காக அவர் இருக்கிறாரு அப்படின்ற நம்பிக்கை வந்துட்டாலே, அடுத்து என்ன செய்யணும், ஏது செய்யணும், என்ன பேசணும், என்ன முடிவெடுக்கணும், இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு குறைஞ்சிரும். ஏன்னா அவர்கிட்ட போவோம். ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நீங்க மாறாதவர். நான் உங்கள மாத்திரம் தான் நம்பி இருக்கிறேன். நீங்க மாத்திரம் தான் எனக்கு சரியான காரியங்களை சொல்லிக் கொடுக்க முடியும். நீங்க மாத்திரம் தான் என்னோட வாழ்க்கையை முழுசா அறிந்து என்னை சரியான பாதையில நடத்த முடியும். எனக்கு உதவி செய்ய முடியும். நான் உங்கள மாத்திரம் நம்புறேன்னு சொல்லி அவரை முழுமையுமாக நம்பும்போது, அவர் நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்த முடியும். அவர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுத்து செல்ல முடியும். நமக்கான தீர்மானங்களை அவர் நமக்காக எடுக்க முடியும் பிரியமானவர்களே. அவரை நம்ம முழுமையுமா நம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய சமாதானத்தை தரும். ஆனா பயப்பட மாட்டோம். என்ன நடந்தாலும் பயப்பட மாட்டோம். என்ன நடந்தாலும் அசைக்கப்பட மாட்டோம். என்ன நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். ஏன்னா எனக்காக கடவுள் இருக்கிறார். எனக்காக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் மாறாதவர். எந்த நேரத்திலையும் நான் அவர்கிட்ட போக முடியும். எந்த நேரத்திலையும் நம்ம அவரை அண்டிக் கொள்ள முடியும். எந்த நேரத்திலையும் அவர் மேல நான் சாஞ்சிக்கிற முடியும். அவர் மாறாதவர். அவர் என்மேல் வைத்திருக்கிற அன்பும் கிருபையும் மாறாதது. அவரே நம்பிக்கைக்குரியவர். இந்த இயேசு கிறிஸ்து நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். என்றென்றும் மாறாதவராக நாம் முழுமையுமாக நம்பிக்கை வைக்கும்படியான ஒருவர் இருக்கிறார் என்றால் அது இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இன்னைக்கு நம்ம நம்பிக்கை துரோகத்தினால பாதிக்கப்பட்டு மற்றவர்கள் நம்ம நம்பாதபடிக்கு நம்ம சோர்ந்து போயிருந்தோம் அப்படின்னா, உறவுகளுக்குள்ளாக நம்பிக்கை இல்லாதபடிக்கு இந்த பிரச்சனை இருந்து கொண்டிருந்தது அப்படின்னா, அல்லது நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது, யாரை நம்ப முடியல, என்னால ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போயிருந்தோம் அப்படின்னா, பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவனாய் இருக்கிறேன். நான் மாறாதவனாய் இருக்கிறபடினால, மகனே, மகளே, என்னை முழுமையுமாக நீ நம்ப முடியும். என்னை முழுமையுமாக நம்பி என்னுடைய கரங்களில் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையுமாக ஒப்பு கொடுக்க முடியும். என்னென்று சொன்னால் அவர் மாறாதவர். சூழ்நிலைகள் மாறலாம், உலகம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம். அவர் மாறாதவராக இருக்கிறபடினால நாம் முழுமையான நம்பிக்கை அவர் மீது வைக்கலாம். அவர் முழுமையான நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிறார். இந்த காரியம் அவரை நம்பும்போது இருக்கிற அந்த சமாதானம் நமக்கு கிடைக்கும். அவர் நம்பும்போது நமக்கு இருக்கிற அந்த பெலன், எனக்காக ஒருவர் இருக்கிறார். நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு காரியம் என்ன, என்னோட அப்பா இருக்கிறாரு, என்னோட அம்மா இருக்கிறாங்க. நான் எதை பற்றியும் கவலைப்படாத தேவையில்லை. எனக்கு தேவையான சாப்பாடு எனக்கு கிடைக்கும். எனக்கு தேவையான துணிமணி எனக்கு கிடைக்கும். நான் எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்க பார்த்துக்கிறவங்க. அவங்க பிள்ளைங்க அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. அவங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவை முழுசா நம்புறாங்க. நான் சிறு குழந்தைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அதே போல நாமும் இந்த இயேசு கிறிஸ்துவை முழுமையுமாக நம்பலாம். ஏனென்று சொன்னால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கைக்கு முழுமையாக அவர் பாத்திரமாக இருக்கிறார். நாம் அவரை நம்ப முடியும். நாம் முழுமையுமாக அவரை நம்பி
அவருடைய சமூகத்தில் நம்ம விட்டு கொடுக்கலாமா? தேவன் தாமே இந்த நம்பிக்கையை நமக்குள்ளாக தந்து நாம் இயேசு கிறிஸ்துவை போல நம்பிக்கைக்குரியவர்களாக மாறுபடிக்கும், முதலாவது இயேசுவை நாம் முழுமையுமாக நம்பும்படிக்கும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மாறாதவராய் இருக்கிறபடினால நாங்கள் ஆண்டவரே நம்பிக்கையுள்ளவர்களாக உம்மீது நாங்கள் நம்பிக்கை வைக்க முடியும் என்கிற அந்த திடமான விசுவாசத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாக கூட கெஞ்சுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகங்களினால நாங்கள் சோர்ந்து போயிருந்தா, மற்றவர்கள் எங்களை நம்பவில்லை என்று நாங்கள் சோர்ந்து போயிருந்தா, யாரெல்லாம் அப்படி ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே உறவுகள்னால உதாசீனப்படுத்தப்பட்டு உறவுகள்னால உடைக்கப்பட்டு இருக்கிறார்களோ, இந்த நம்பிக்கையின் காரணமாக கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் கட்ட வேண்டுமாய் கூட, உருவாக்க வேண்டுமாய் கூட கெஞ்சுகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மையே முழுமையாக நம்பி இருக்க, உம்மீது மாத்திரமே எங்களுடைய முழுமையான நம்பிக்கையை வைத்திடவும், அதன் மூலமாக நீர் தருகிற சமாதானத்தையும் பலனையும் ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் நாங்கள் அடியெடுத்து வைக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் உண்மையே முழுமையாக நம்பி இருக்க, அதன் மூலமாக நாங்களும் நம்பிக்கைக்குரியவர்களாக மாறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை விட்டு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.